நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சைடு ரயில்வேஸ்ல டெடிகேட்டடான ஆஃபீஸர், இன்னொரு சைடு ஸ்க்ரீன்ல வெர்சடைல் ஆக்டரான திரு ரயில் ரவி அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ உங்களோட ரியல் நேம் வந்து ரவிச்சந்திரன். ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியிலையும் சரி அண்ட் தென் வந்து ஆடியன்ஸும் சரி உங்களை எல்லாரும் கூப்பிடுறது என்னன்னா ரயில் ரவி ரயில் ரவி அப்படிங்கிறது தான் கூப்பிடுறாங்க. ஏன் அந்த பேர் வந்துச்சு? எதனால? நல்ல கேள்வி. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழி இருக்கும். சிலர் கருப்பு ரவிம்பாங்க, சிலர் நெட்ட ரவிம்பாங்க, சிலர் குட்ட ரவிம்பாங்க. அந்த மாதிரி நான் பேசிக்கலி பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் சதர்ன் ரயில்வேங்கிறனாலையும் உல்லாசம்ங்கிற ஒரு படத்தில் ஜேடி ஜெரி சார் அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ரவி இருந்தாங்க. நான் ராத ரவி, நிழல் ரவி, நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ரவி. ஸோ ஒரு டேக்கப்போ ரவின்னு கூப்பிட்றப்போ நான் திரும்பி பார்த்தேன், எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அப்போ இருந்துட்டு ஜெரி சார் சொன்னார், இல்லை நீங்கள் ரயில்வேல இருக்கனால ரயில் ரவின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் திரும்புங்க, உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேருந்து அப்படியே ரயில் ரவின்னு அப்படி பேர் வந்துருச்சுமா. அப்படி வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரயில்வேஸில் இருக்கிறனால தான் ரயில் ரவின்னு வந்தாங்க. இப்போ ரயில்வேஸில் இருக்கிறவங்களுக்கும் ஆக்டிங்க்கும் சம்மந்தமே இல்லை. எதனால் ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி வந்து உள்ளே போனீங்க? நார்மலாகவே ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறப்ப நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இந்த பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் தான் என்டையர் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஃபார் ட்ரெயின் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ரெண்டுக்கு இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் ஊட்டி ஸ்டேஷனில் எடுக்கணும், பொள்ளாச்சி ஸ்டேஷனில் எடுக்கணும், நாங்கள் தான் அந்த பெர்மிஷன்ஸ் கொடுப்போம். ப்ளஸ் ஸ்பாட்லேயே நாங்கள் இருந்துகிட்ருப்போம். அப்போ அவங்கள பார்த்து அந்த ஷூட்டிங்கில் நடந்துகிட்ருக்கிற வேடிக்கையான நிகழ்வுகளாக இருக்கட்டும், எப்படி எடுக்கிறாங்கிறதுக்கு இருக்கட்டும், இதில் பார்த்து நம்மளுக்கும் நம்ம பின்னாடி இருக்கிறமே நம்மளும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் எனக்கு சினிமா மேலே ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் கூட பழகிறதுனால என்னவோ சம்டைம்ஸ் அவங்களே எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் நானும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட வாய்ப்பு கேட்டு சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு காரணமாக வருது. நீங்கள் சினி ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கு? ஆமாம். அண்ட் தென் வந்து இப்போ சினி ஃபீல்டில் வந்து நிறைய குட்டி குட்டி பாத்திரமாக இருந்தாலும் மக்கள் நினைவுபடுத்துகிற ஒரு ரோலாக தான் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. அதுலேயும் பெரும்பாலான ரோல் வந்து போலீஸ் ரோல். ஆமாம்மா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவருக்கு மட்டும் எப்பட்றா இது வந்து கரெக்டாக சூட் ஆகிருக்கு, அது அவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை அமைதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க பார்க்கும்போது. இப்போ நீங்களாம் வந்து அதை தேர்ந்தெடுக்கிறீங்களா அந்த ரோலை, இல்லைனா வந்து அதுவாக உங்களுக்கு அமைதா? இல்லை, நார்மலாகவே நம்ம சின்ன ஒர்க் பண்ணிகிட்டே நடிக்கிறதுனால சின்ன கேரக்டர் தான் அவங்களால கொடுக்க முடியும், என்னால் ஏற்றுக்க முடியும். மோஸ்ட்லி போலீஸ் கேரக்டர் கிடைக்கிறப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா, பேசிக்கலி என்னுடைய ஃபாதர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். போலீஸ் கான்ஸ்டபிள்னால் இப்போ இருக்கிற போலீஸ் மாதிரி கிடையாது, ஆஃப் ட்ரவுசர் போலீஸு. பழைய காலத்து போலீஸு பட்டி வச்சுட்டு போடுவாங்க. அப்போ போடுற யூனிஃபார்மை பார்த்து ரசித்ததுனால என்னவோ நம்மளுக்கு ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் சேரணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது நிறைவேறாமல் ஃபஸ்ட்டு என்சிசியில் போய் ஜாயின் பண்ணோம். என்ன கல்லூரி படிக்கிறப்ப என்சிசியில் ஜாயின் பண்ணி அந்த யூனிஃபார்ம் போடுறப்பே நம்மளுக்குள்ள ஒரு பெருமிதம் கிடைக்கும். அந்த என்சிசிலையும் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறப்போ அந்த டைமில் 84 நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டே பண்ணேன். ஹிமாலயஸ் மலை ஏறுறதா இருக்கட்டும், ரிப்பப்ளிக் டே பெரேடாக இருக்கட்டும், பேராஷூட் ஜம்பிங்னு சொல்லுவாங்க, ஆக்ராவில் போய் செலக்ட் பண்ணி பேராஷூட் ஜம்ப் பண்ணேன். அது பண்ணுறப்போ அந்த டைமில் எனக்கு ஆங்கிலம் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அதனால் யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் பெஸ்ட்டு கேடட்டாக செலக்ட் பண்ண முடியல. என்னடா இந்த ஆர்வத்தை எப்படிடா நம்ம தனிச்சுக்கணும்னு பார்க்குறப்ப திருமணமாகி பையன் வந்தோன்னா, சரி பையனை எப்படியாச்சும் மோட்டிவேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பையனை என்சிசியில் மோட்டிவேட் பண்ணி லைலா காலேஜில் சேர்ந்து ரிப்பப்ளிக் டே போய் பெஸ்ட் கேடட் ஆகி அவன் யூத் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தான். அப்புறம் சரி இவனுக்கு பேரா ஜம்பிங் கொடுக்க முடியலன்னு சொல்லி பொண்ணை மோட்டிவேட் பண்ணேன், நீ பேரா ஜம்பிங் எப்படியாச்சும் பண்ணணும், நல்ல ஒரு இது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா மேரிஸில் படித்து அவளும் என்சிசி பண்ணி ட்ரெயின் பண்ணி அவளும் பேராஷூட் ஜம்ப் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் பையனுக்கு திருமணம் ஆகிறது பார்த்தா அந்த பொண்ணும் என்சிசி. ஸோ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தா 4 என்சிசி ஃபேமிலி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டாலும் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே தான் பண்ணுற கேரக்டரில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டிசிப்ளினும் அந்த டேர்ன் அவுட்டு தான் இன்றைக்கி ஒரு போலீஸ் கேரக்டர் போட்டால் ஆப்டாக இருக்கிறதுக்கான காரணம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்சிசிக்குள்ளே வரும்போது ரயில்வேஸில் வேலை பார்த்தீங்க, இப்போ ஆக்டிங்குள்ளே வரும்போது உங்கள் ஃபேமிலி வந்து அதை எப்படி பார்த்தாங்க? எந்த ஃபேமிலியுமே நீ போய் நடிச்சிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். ஏன் நீ பாட்டுக்கு ரயில்வேல ஒரு நல்ல ஒரு ஜாப் இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் போய் நடிக்கிறதுக்கு சுற்றிட்டு இருக்குன்னு. என்றைக்குமே நம்ம வந்தோம் இருந்தோம் போனோங்கிற இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் ரொம்ப தேவைப்படுது. இப்போ நீங்கள் ரயில்வேஸில் யாரை கேட்டாலுமே ரயில் ரவின்னா ஈஸி டு ஐடென்டிஃபை. ஆமாம், எங்களோட அவர் வேலை பார்த்தாரு, எங்களோட தான் இருந்தார். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் நடிகரானதுக்கு அவங்க சொல்கிறப்போ
எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானது இருக்குது. ஏன்னா நிறையா நம்ம ஒரு 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 ஜாப்பில் ஜாயின் பண்ணுறோம், ஒரு லெதர் பேக் எடுத்துகிட்டு போகிறோம், ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவோம். அப்படியே காலப்போக்கில் பார்த்தா ரிட்டையர்ட் ஆனப்போ ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். நினைவுகள் பார்த்தா மேக்ஸிமம் அந்த 4 பேர்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் தெரியும். பட் ரயில் டிரைவிங்கிறப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், டிரைவர், கார்டு, டிடி, ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமாகறதுக்கு இந்த ஒரு இது அடையாளமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே. இப்போது சினியில் வரும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், ஆக்டிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இவரை பார்த்து வந்து ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன், அதனால தான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து சினியில் நீங்கள் உள்ளே வந்தோடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடச்சிது? நார்மலாகவே நான் ஜாப்பில் இருக்கிறப்ப டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், கலா மாஸ்டரோட சிஸ்டர் ஜெயந்தி அக்காக்கிட்ட. அந்த டைமில் விக்ரம், ரோஹிணி, வினோதினி, கண்ணன் சார் நிறைய பேர் நண்பர்கள் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் விக்ரம் கூட அப்பப்போ நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு. டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட்டு, அவர் நல்லா சொல்லிக் கொடுப்பாப்புல. யதார்த்தமாக இருக்கிறது வேறு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு. அவரை பார்த்து நாம்ளும் நடிக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒன் ஃபைன் மார்னிங் பாலுமேந்திரஸோட நட்பு கிடச்சி ஆல்மோஸ்ட் ஒரு 26 இயர்ஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணேன். நல்ல நண்பர். ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, நம்ம நண்பர் தானே, அவர் தானே டைரக்ட் பண்ணுறாரு, நம்ம ரிலாக்ஸாக நடிக்கலான்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் ஒரு 6 டேக் ஆகிட்டே இருக்குது. என்னடா ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, நம்மளும் கரெக்டாக சொல்கிறோம், இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்ட்டு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டேக் வாங்குறேன்னு எனக்கும் உயர்த்துருச்சு. இந்த மனசு எப்படி திட்டுறாரேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ 8வது டேக் ஆரம்பிக்கிறப்போ கேமராவில் பார்த்து ஓகே ரவி டேக் போகலாம் ஓகே அப்படிங்கிறப்போ நான் சார் உன்னையும் வெயிட் பண்ணுங்க ரவி, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு ரவி அப்படின்னு கேட்டார். என்னோட காலங்காலத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்குறான்னு சொல்லிட்டு, சார் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் லீவ்ஸ் அட் 9:30 at எக்மோர் சார், ரீச் 6 o'clock at மதுரை சார், ஐ வாண்ட் திஸ் அப்படின்னாரு. ஓஹோ, இதுதான் ஆக்டிங்கோ, ஓ நீங்கள் நடிக்கவே வேண்டாம் ரவி, யூ ஹேவ் டு ரியாக்ட், நீங்கள் ஒரு கேரக்டராக மாற்றுங்க, அந்த பாத்திரமாகவே மாறுங்கன்னு சொல்கிறது இதுதானான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டில் எண்டு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரீடேக்குமே வரல, அடாப்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு விஷயமே ஈஸியாக அடாப்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய பலம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓடவே தெரியாது, நைட் நீங்கள் எங்கேயாவது செகண்ட் ஷோ போயிட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்ட்ரீட் டாக் துரத்துது, நீங்கள் எப்படி ஓடுவீங்க? ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி நீங்கள் ஓடுவீங்க, உங்களுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு சமயம் இல்லை. ஸோ எந்த ஒரு அந்த ஒரு ஊந்துதல், அந்த தூண்டுதல் கிடைக்கிறப்ப தான் நடிக்கலாம். அதனால் நடிப்புங்கிறது ரொம்ப சிம்பிள், அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கலேன் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். அதான் அதுக்கு நான் இந்த டைமில் பாலுமேந்திர சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் தென் வந்து இப்போது நிறைய படங்களில் வந்து நம்ம ட்ரெயின் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுவும் நிறைய பேர் வந்து அந்த ட்ரெயின் ஷாட்ஸ் ஒரு 2 நிமிஷம் தான் வரும், அதை பார்த்து ரசித்த மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ட்ரெயின் ஷாட்டுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுக்கறது நீங்கள் தான். அது எப்படின்னா வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும், நிறைய பெர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஒரு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க? நாங்கள் அந்த டைமில் ஒரு நியூட்ரலாக இருப்போம். ஏன்னா வி ஆர் லைசன் ஆஃபீஸர் வித் த ரயில்வேஸ் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸுக்கு. ஏன்னா இப்போ ஊட்டியில் ட்ரெயினர் இருக்கட்டும், பொள்ளாச்சியில் இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், இவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை நாங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலைபாயுதையாக இருக்கட்டும், தில்சையாக இருக்கட்டும், அன்பே சிவம், குருதி புனல், விக்ரம், நிறைய படங்கள், அந்த ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 900 மூவிஸ்க்கு மேலே பிஹைண்ட் த கேமராஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆரம்ப காலத்தில் வந்த ஸ்டார்டிங் டைரக்டர்ஸ் கூட நிறைய ட்ராவல் ஆகியிருக்கேன். மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏணிப்படியாக, ஒரு படிக்கட்டாக நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய ஸ்டெப்ஸை வச்சுட்டு நிறைய பேர் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, நானும் எதிர்பார்த்துருப்பேன், சரி நம்மளுக்கு ஒரு டைரக்டரான வாய்ப்பு கொடுப்பாங்க நம்மளுக்குன்னா. சம்டைம்ஸ் அது அமையறதில்ல, அவங்களும் திரும்பி பார்க்குறதும் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு படிக்கட்டாலோ ஒரு சின்ன ஒரு துரும்பாக நம்ம அந்த வெற்றிக்கு நம்மளும் இருந்திருக்குமேனு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சந்தோஷம். இப்போ இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. பெர்மிஷன் வாங்கி கொடுத்து ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்திருக்கும், இல்லைன்னா வந்து ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் நடந்திருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, நிறைய இருக்குது. ஏன்னா அது ஒரு இன்டர்வியூவில் சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பாட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சார் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஹீரோஸை பார்க்குறக்கு சுற்றி இருக்கிற கிராம மக்கள்லாம் வருவாங்க. ஸோ தாம்பரத்தில் ஒரு இடம் ஷூட்டிங் நடக்கிறப்போ ஆயில் டேங்க்கு ஃபைட் சீக்கின் எடுத்துகிட்டு இருந்துச்சு, ஆயில் டேங்க் மேலே டக்குன்னு ஏறிடுவாங்க. ஏறினோன்னா அந்த 25,000 வாட் டப்புன்னு அடித்து ஸ்பாட்டில் இறந்துருவாங்க. அந்த டைமில் எல்லாருமே பணம் கட்டியிருப்பாங்க, ஷூட்டிங் கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த டைம்லேயும்
அந்த டெமிஸ் ஆனவங்கள நம்ம பண்ணி அந்த ஷூட்டிங் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுல ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரெண்டும் எல்லா டைரக்டர்ஸுமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரயில் ரவி ஸோ ரயில் ரவி வந்துட்டாரா, சரி பிரச்சனை இல்லை அப்படின்னா. நிறைய ஷூட்டிங்கில் நிறைய ஆர்டிஸ்ட் கூட பழகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு ரயில்வே மூலம் அந்த ரயில் ரவிங்கிற முறை தான் கிடச்சிது. எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா ரயில்வே ஆஃபீஸராக இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பேக் டு பேக் ஷூட்ஸ்லேயும் இருக்கீங்க. இப்படி 2 பக்கம் இருக்கும்போது உங்களோட ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு அவங்க உதவி பண்ணலைனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு பணியில் இருந்துட்டு நடிக்க போகிறதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்சு. அதையும் பேலன்ஸ் பண்ணணும், நடிப்பையும் பேலன்ஸ் பண்ண, அதையும் தாண்டி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம ஆர்வத்தில் நம்ம ஒரு நாள் ஷூட்டிங் போவோம், அங்கே 2வது நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிரும். எனக்கே ஒரு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, என்னடா நம்ம இப்படி வந்துட்டோமே. ஆனால் மறைமுகமாக திட்டினா கூட நேரில் யாருமே என்னை திட்டல. இந்த டைமில் நான் ரயில்வேஸில் என் கூட ஒர்க் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஒரு 50-70 படங்கள் பண்ணுறதுக்கு ரயில்வே மூலம் தான் எனக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிது. ஸோ அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்கரேஜ் பண்ண கூட ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நல்லா பண்ணேன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி இது. இந்த டைமில் அந்த எங்களுடைய பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி கடன். இப்போது நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணலனாலும் எனக்கு வந்து அந்த வகையில் வந்து அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மாதிரி. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு பெர்மிஷன் வாங்கி தரதா இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கி தரது, அண்ட் தென் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? இல்லை, நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், இவங்க நம்மளுக்கு எப்படியாவது செஞ்சுருவாங்கன்ட்டு. அத்தனை பேர் செய்யலைன்ட்டு ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப என்னுடைய கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தார். அதில் டைரக்டர் பாண்டியராஜ் சார் இந்த டைமில் சொல்லணும். ஏன்னா பர்மிஷன் வந்து என் கூட பழகி ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்து கேடி பில்லா கில்லாடினாங்கால ஈஸி டு சிவகார்த்தியன் சார் கூட நடித்ததாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் பொன்ராம் சார் இருக்கட்டும், டைரக்டர் பாலாஜி கே குமார் விடியுமன்னாக இருக்கட்டும், அந்தகாரம் டைரக்டர் விக்னராஜனாக இருக்கட்டும், நிறைய டைரக்டர்ஸ்க்கு ராம், வெற்றிமாறன், நிறைய டைரக்டர்ஸ் கூட பழகி சுப்பிரமணியபுரம் எல்லாருமே அந்த ரயில் ரவிங்கிற மூலம் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் பல டைமில் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம என்றைக்குமே சினிமாவில் மட்டும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்தால் ஏமாற்றங்கள் வரும். ஆரம்ப காலத்தில் எனக்கு என்னடா நம்ம கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க, எதுவுமே செய்யலையேன்னு ஒரு கோபம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். சினிமாங்கிறது இப்படி தான், நம்ம கருவேப்பிலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் அதனுடைய சுவையோ காரமோ தேவைப்படும், அதுக்கப்புறம் நம்ம இல்லை. அதனால் என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படலை. நான் மறுபடியும் இப்போ புது ஜென்மம் எடுத்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ரயில்வேலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். 36 வருடம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் திரும்பி பேக்கை தூக்கிட்டு எல்லா ஆஃபீஸுக்கும் போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணி எனக்கான ஒரு அடையாளத்தை தேடி போயிட்டுருக்கேன். லைக் பூர்ணமி சொன்னது மாதிரி இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்கும் சினிமா தான் நம்மளுக்கு. ஏன்னா அதன் மூலம் ஏதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, நம்மளை ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுக்கான நல்ல ஒரு இதாக நான் எதிர்பார்க்குறேன். ஃபிலிம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அப்புறம் நம்ம போகிறப்ப நம்மளோட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு சந்தோஷம். ரயில் ரவிங்கிற பேர் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் தெரியுதுன்னா அதில் ஒரு என்றைக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. இத்தனை பேர்த்தில் நாம் ஒரு அடையாளம் தெரிகிற மாதிரி இருக்கிறோமேன்னு ஒரு சந்தோஷம் தான் அது. இப்போது ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த இதோட ஸ்பிரிட்டோட வந்து போயிட்டுருக்கீங்க ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி. இது உங்கள் ஃபேமிலியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இல்லை, அவங்க நார்மலாக என்றைக்குமே திட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு 63 வயசு ஆயிடுச்சு, ஒரு கம்ஃபர்டபுள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் நம்ம வீட்டில் முடங்கி கிடந்தோன்னு வச்சுங்களேன், அந்த என்னுடைய நண்பர் கவிதாசன் சார் சொல்லுவார், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிலை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டக்கில் ஞாபகம் வந்தது. ஒரு ஐடியலாக இருக்கிறத விட மீட்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள், அவங்களோட நிஜ முகங்களை பார்க்குறேன். ஏன்னா நம்ம கூட பலகரப்பு இருந்த ஒரு முகம் வேறு, இப்போ இருக்கிற முகம் வேறு. பட்டு அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ கணேஷ் கே பாபு நல்ல ஒரு இளம் இயக்குனர் டாடான்னு ஒரு படம் எடுத்தார். அதில் இப்போ புது படம் இப்போ கராத்தே பாபுன்னு எடுத்து அது நல்ல ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு உண்மையிலே ஒரு மனநிறைவாக இருந்துச்சு அவர் கூட. ஏன்னா சிலர் இப்போ ஹரிசார் கூட நடிக்கிறப்பெல்லாம் சுறுசுறுப்பு கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு டைரக்டர்ஸு வார்த்தைகள் ஒன்று தான், சொல்லிக் கொடுக்குறர்கள் வேறு, இது முறை மெத்தேடு வேறு. இப்போ நீங்கள் மணிரத்னம் சார் அங்கேருந்து வந்துட்டு மே கம்மின்னு சொல்கிறது, அவர் எடுக்கிறது வேறு, ஹரி சார் எடுக்கிறது வேறு, ராம் சார் எடுக்கிறது வேறு. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட பழகிறப்போ
ஒரு இதுதான் நடிப்பு இதுதான் சொல்லி கற்றுக்கிறக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கப்புறம் எந்த மாதிரி ரோல்ஸில் நடிக்கணும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்பீங்க? இந்த ரோல் கொடுத்தா இல்லை இந்த ரோல் கிடச்சா நான் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். நல்ல கேள்வி. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் போய் கேட்பேன், சார் உங்கள் படத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னா. ஏன்னா அஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் என்னால் நிறைய நாள் போக முடியாதுங்கிற ஒரு இன்டென்ஷனில் இப்போ எல்லாத்துட்டும் என்ன கேட்குறேன்னா, என்னை அடையாளப்படுத்துகிற மாதிரி காசு கொடுத்து வாங்கி படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ், ஒரு தேட்டரில் ஒருத்தர் வந்து ரசிகர் வந்தோம்னா, நம்ம சும்மா ஒரு ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு எஸ் சார் நோ சார்னு சொல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து அவன் காதில் போய் கேட்கணும். ஒரு சின்ன காமெடியாக இருக்கட்டும், ஒரு சோகமான சீனாக இருக்கட்டும், அதுதான் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நான் நேற்று டைரக்டர் பாலா சார் கூட போய் பார்த்தேன், ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணேன். பாலா வந்து எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன், 50-60 படம் நடிச்சிட்ருக்கேன். எல்லாருமே நீ உன்னை அந்த படத்தில் பார்த்தேன், இந்த படத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, இந்த படத்தில் நீ நல்லா நடிச்சிருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. ஸோ நான் இப்போ போய் எல்லாத்துட்டும் கேட்குறதே என்னை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு லென்த்தாக என்னோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு நடிப்புக்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு தான் கேட்டுட்ருக்கேன். நிறைய ஆடிஷன் பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து தமிழக அரசாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு அவார்டு வாங்கணும்னு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டே பை டே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். இது கத்தி பேசுகிறது, ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிறீங்க ஏன் அப்படிங்க. ஸோ நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறது, ஆக்ட் பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் டே பை டே தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகன் ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு நான் நம்புகிறேன். கடவுளோட அனுகிரகம் இருக்கும், மீடியாவோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சார். டே பை டே உங்கள் லேர்னிங் ப்ராசஸோட உங்கள் நம்பிக்கையும் சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் அமையும். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.